கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா எங்களுடைய மனசில் என்னென்ன குறைகள் என்னென்ன கேள்விகள் இருந்துச்சோ அதை கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் அந்த கேள்விகளை தங்கள் வாயிலாக எழுப்பியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு கண்டிப்பாக மக்களுக்கான தீர்ப்பு. ஏன்னா தமிழக மக்களுடைய அனைத்து சந்தேகங்களும் அனைத்து கேள்விகளும் என்னென்ன மனதில் வைத்திருந்தோ எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அவங்க வாயிலாக எழுப்பியிருக்காங்க. இந்த 2 வாரத்தில் நடந்த எல்லா டிராமாவும் பார்த்துருப்பீங்க, எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து மக்களுடைய அனைத்து துயரங்களும் அனைத்து கேள்விகளும் எல்லா மக்களும் என்ன மனசில் நினைச்சிருந்தாங்களோ அதோடைய கேள்வியை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறார்கள். அடுத்து கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் நிறைய வழிகாட்டுதலை கொடுத்துருக்காங்க, எப்படி எஸ்ஐடி இருக்கணும், என்னென்ன விசாரணை நடக்கணும்னு. கண்டிப்பாக எல்லா விஷயமும் இதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்கள் சார்பாக என்னென்ன நாங்கள் எங்ககிட்ட இருக்கோ ஆதாரங்கள் இருக்கோ என்னென்ன சார்பாக எங்ககிட்ட எங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் நாங்கள் அந்த விசாரணை ஆணையத்திடம் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். கண்டிப்பாக நீதி வெல்லும். இனி வர்ற காலங்களில் இந்த மாதிரியான ஒரு மோசமான அரசியலை நாங்கள் கண்டிப்பாக தமிழக மக்களும் அனைவரும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மோசமான அரசியலை யாரும் எதிர்பார்க்கவில்லை. கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அரசியல் வந்திருக்கிறார். அதில் கண்டிப்பாக முற்றிலும் தமிழக மக்களுடைய முழு ஆதரவுடன் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இங்க எங்களுடைய கட்சியில் எங்களுடைய தலைவர் உட்பட எல்லாருமே சாமானியர்கள். தலைவர் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய வாழ்க்கையை அவருடைய சொந்த உழைப்பால் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். எங்க கட்சியில் எல்லாருமே அப்படிதான். இப்ப நான் உட்பட எல்லாருமே வந்து சாதாரண சாமானியர். ஒரு சாமானியர் அரசியலுக்கு வந்தால் என்ன நடக்கும்னு தமிழகத்தில் இப்போ இந்த 2 வாரத்தில் நாங்கள் பார்த்துட்டோம்.